இதான் தம் பிரியாணி ஏங்க ஏன்னு கேட்டீங்கன்னா 5 ஆட்டு தலை வச்சிருக்காராம். அப்புறம் கறி ஆட்டுக்கால் எக்கச்சக்கமா வந்துட்டு அவரு இங்க உள்ள மலையாளி கடையில எப்படி பிரியாணி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் கறி கேட்டிருந்தேன். இன்ன வரைக்கும் எனக்கு கறி வரல. என்னோட 280 ரூபாய்க்கு நம்ம இப்ப சாப்பிட்ட சாப்பாடோட ரேட் என்னடா இப்படி அறுத்து வச்சிருக்கான்னு கேட்டீங்களா? எல்லாம் பைத்தியம். இப்பதான் வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம். ரூம்ல எதுவும் பண்ணல, நான் தூங்கிட்டேன். அதனால நான் இப்போ போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு கப்சா சாப்பிடலான்னு பார்க்குறேன். ஸோ என்ன சாப்பாடுன்னு தெரியல. வாங்க காரில் போகும்போதுட்டு திங்க் பண்ணிக்கிட்டே போவோம். சரியான வெயிலுங்க. ஸோ எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மூஞ்சிலாம் எரியுதுங்கிற. ஓகே கைஸ், இப்போ வாங்க அப்படியே காரில் பேசிக்கிட்டே போவோம். சரியான கரும்பூசுது. صلواتullah عليك يا رسول سلام عليك. ஹாய் கைஸ், சலாம் அலைக்கும், ஈத் முபாரக். ஹஜ்ஜி பண்ணால் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நான் இப்போ வந்துட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகிறேன். ரூமில் எதுவும் சமைக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை அந்த ஒரு காரணத்தினால. ஸோ காலையில் தொழுவ போனோம். தொழுதுட்டு வந்துட்டு பிள்ளைங்களோட சின்ன பிள்ளைகளெல்லாம் இருந்துச்சு. அவங்க மேடமா அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மா வீடு எல்லார் வீட்டிலும் விட்டு முடிச்சுட்டு ரூம் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அதோட ஒரு தூக்கத்தை போட்டுட்டேன். சரியான தூக்கங்க, கண்ணெல்லாம் எரிஞ்சிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா நைட்டுக்கு ஒழுங்காக தூங்கலை. நமக்கு நைட்டு தூக்கம் வராது, பகலைக்கு தானே தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சிட்டு இப்போ தான் எந்திரிச்சேன்னா எந்திரிச்ச உடனே வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு எல்லாருக்கும் ஈத் முபாரக் சலான்னு சொல்லி முடிச்சுட்டு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்குமே ஈத் முபாரக் சலான்னு சொல்லி முடிச்சுட்டு, அப்புறமாட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே ரீப்ளை பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் வந்தோம். எந்திரிச்சிட்டு அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரூமில் நான் இன்னைக்கு பிரியாணி பண்ணுவோன்னு பார்த்தேன். ஸோ என்னால் முடியலை. ஏன்னு கேட்டீங்கன்னா தூக்கம்தான். இப்போ கூட பண்ணிடலாம், பட்டு மூடாக அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு வைங்கள. ஆமாம், தூங்கி எந்திரிச்சாக்குள்ள பேசலாம் ஒரு மாதிரியாக ஒரு இதாக இருந்துச்சு. சரி ஓகே, இது செட் ஆகாது, போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு தூக்கத்தை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஹோட்டலுக்கு போகிறேன். ஹோட்டலில் போய்ட்டு என்ன சாப்பாடு வாங்க போகிறோம், எது வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் அப்படியே வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். வாங்க இப்போ போகலாம் காய்ஸ். இப்போ வாங்க நம்ம போவோம் ஹோட்டலுக்கு, போய்ட்டு சாப்பிடுவோம். ரூமில் சமைக்காததுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா தூக்கம் தாங்க. ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அந்த டைம்லாம் நல்லா தூங்கிக்கிறணும். நல்லா தூங்கி எந்திரிச்சாதான் நம்மளால் எப்படி சொல்கிறது உடம்பு ஃப்ரீயாகுது. இல்லைன்னா நமக்கு சமைக்கவோ எதுவுமே தோண மாட்டேங்குது. அந்த ஒரு பிரச்சனை ஒரு காரணத்தினாலே நாங்கள் எப்போதையும் வந்துட்டு கிடைக்கிற டைம் இந்த மாதிரி டைம்லாம் கிடச்சிச்சின்னா அது வீட் டிரைவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப ஃப்ரீ தான். ஏன்னா வெள்ளி சனி மட்டும்தான் எப்போதும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு என்ன கிழமை முடிச்சு ஜும்மா கூட நான் போகலையா கைஸ்? இன்னைக்கு ஜும்மாவாக இருக்கும், எனக்கு தெரியலையா. நான் தொழுவ போகல, நான் தூங்கிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு ஓகே வாங்க பார்த்துக்குறோம். எனக்கே தெரியல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பெருநா வந்தனால. ஸோ வெள்ளிக்கிழமையே இன்னைக்கு என்ன கிழமைன்னே எனக்கு தெரியலைங்க. வெள்ளிக்கிழமை நல்லா தூங்கி எந்திரிக்கிறது தான். ஸோ கிடச்சதான் இருந்துச்சு, பெருநா வந்ததான் வந்துச்சு. நேற்று வந்திருக்கலாம் வியாழக்கிழமை இல்லை புதன்கிழமை. ஸோ ஒரு நாள் ரெஸ்ட்டே எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கோம். ஓகே ஹயர். இப்போ வாங்க போவோம். ஹோட்டலில் வந்து அரபி ஃபுட்டு தான் நான் வாங்க பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்தியன் ஃபுட்டுலாம் விற்கிறாங்க, பட் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அந்த டேஸ்ட்டு. ஏன்னா இங்கே வந்துட்டு தமிழ் கடை எதுவுமே இல்லை, எல்லாமே மலையாளி கடை தான் இருக்குது. இங்கே உள்ள மலையாளி கடையில் எப்படி பிரியாணி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரைஸை வந்துட்டு வடித்து எடுத்துகிறாங்க, நெய் மசாலாலாம் போட்டு லைட்டாக ஒயிட் கலரில் இருக்குது. அதுக்கப்புறமாட்டி தனிப்பட்ட முறையில் வந்துட்டு கறியானம் சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சாப்பாடு கேட்குற டயத்தில் வந்துட்டு ரைஸு கொஞ்சம் வச்சு அது மேலே வந்துட்டு குழம்பு எடுத்து ஊற்றி கறியில் மட்டனை ஊற்றி வச்சு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சுரை ஊற்றி அது மேலே கொஞ்சம் ஆனத்தை ஊற்றி இப்படி கொடுக்குறாங்க குழம்ப. இதுதான் பிரியாணியா கேட்டால் அது வந்துட்டு தம் பிரியாணி சொல்கிறாங்க. இதான் தம் பிரியாணி
ஏங்க தம் பிரியாணின்னா எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். பிரியாணினா எப்படி? பிரியாணினாவே ஃபர்ஸ்ட் வந்துட்டு அரிசியை ஊற வச்சிருவாங்க, கறி எல்லாத்தையும் வெட்டி வெங்காய தக்காளிலாம் போட்டு வதக்கி கறியை வேக விடுவாங்க. வேக விட்டு முடிச்சுட்டு மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி எடுத்து பிரியாணியில் போடுவாங்க. சரி, கறி குழம்புல அந்த தாளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம்ல அதில் போடுவாங்க. கறி வெந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். ஸோ அரிசி அதில் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆமாம், அடுத்து தண்ணி ஊற்றுவாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மசாலா கொஞ்சம் உப்பு எல்லாமே போட்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே தூக்கி ஒரு மூடி எடுத்து மூடி கொதிக்க விட்டுருவாங்க. நல்லா கொதிக்கும். கொதிச்சுட்டு தண்ணிலாம் வத்துனதுக்கு அப்புறமாட்டி என்ன செய்வாங்க, அதுக்கு மேலே வந்துட்டு நல்ல மூடியை போட்டு மூடி அது மேலே காற்று வெளியே போகாத அளவில் ஃபுல்லாக வந்துட்டு காற்று வெளியே போகாத அளவில் பேப்பரு இதெல்லாம் வச்சு மூடி இல்லைன்னா துணி சுற்றி வச்சு மேலே அதுக்கு மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சு அப்புறம் தம் கொடுப்பாங்க. மேலே வந்துட்டு தண்ணியை எடுத்து வச்சோ இல்லைன்னா அது பேர் என்னது நெருப்பு அள்ளி போட்டு இந்த கல்யாணத்துலலாம் வந்துட்டு அப்படி தான் செய்வாங்க. பெருசாக மொத்தமாக சமைக்கும் போது கறியெல்லாம் எள்ளி மேலே போடுவாங்க. போட்டுட்டு ஸோ இப்படி தான் நான் பார்த்துருக்குறேன். ஓகேங்களா? அப்படிதான் பண்ணாங்க வச்சாங்க. இங்கே என்னன்னா தனியா எல்லாத்தையும் வடிச்சு வச்சு விட்டு அதுக்கப்புறம் பண்றானுங்க. என்ன கருமாந்திரமோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன செய்யறது? அவங்க சொல்றாங்க பிரியாணின்னு சொல்லிட்டு வாங்கி நம்மளும் வைக்கமுலே எல்லாமே தின்றோம். வேற எல்லாத்தையும் சொல்றோம் மட்டன் பிரியாணி திண்டோம், சிக்கன் பிரியாணி திண்டோன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே கைஸ், நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறோம். ஓகே, இதோட பார்க்கிங் கிடைச்சிருச்சு. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். பார்க்கிங் கிடைச்சிருச்சு. பார்க்கிங் போட்டுட்டு கைஸ் நம்ம ரூமில் தான் சாப்பிட்றோன்னு சொல்லியிருந்தோம். பார்சல் வாங்க வேண்டி. சரி, ஓகே, இங்கேயே பிளேஸ் நல்லா இருந்துச்சு, அதோட இங்கேயே உட்காந்தாச்சு. வாங்க உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன். காய்ஸ், நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த வந்துருச்சு. இதுதான் சாப்பாடு. என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன்னா கப்ஸா தான். இங்கே பாருங்கள், ஒரு சிக்கனு, கப்ஸா, அப்புறம் வெங்காயம், சட்னி, அப்புறம் இலை. ஸோ இது எல்லாமே ஆர்டர் போட்டுட்டு நம்ம பாட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எடுத்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இதோட டேஸ்ட்டு. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், அருமையான ஒரு டேஸ்ட்டு தான். நான் ரெகுலராக இந்த கடையில் தான் வந்து சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இங்கே உள்ள பிளேஸை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றது அப்படியே சோபா மாதிரி சூப்பராக இருக்கும். எனக்கு கீழே உட்காந்து சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் பாருங்கள் அந்த டேபிளில் போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ தமிழ் ஹோட்டலு அப்புறம் கேரளா ஹோட்டல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த அரபி ஹோட்டலில் சாப்பிட்றது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அதிகமாக இந்த மாதிரி தான் சாப்பிடணுன்னு விரும்புவேன்னா, அப்படி இருக்கனால வந்துட்டு எனக்கு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு ஒரு தோணுச்சு. ஆனால் இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் சரி, ஓகே, இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன். அப்படியே போட்டுட்டு அப்புறம் நான் பாருங்கள் ஒரு இலை சாப்பிட்றேன்னு. அந்த இலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட இலை பேர் மறந்து போச்சு. நல்ல பேர் தான். அரபிலையும் தெரியும், தமிழையும் தெரியும். ஸோ கமெண்டில் கமெண்டில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். கைஸ், நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகேங்களா? சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ எவ்வளோ ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இப்போ நம்ம என்ன சாப்பாடு எடுத்தோன்னா கப்ஸா எடுத்தோம். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்களா தான் கப்ஸா. ஸோ இந்த தண்ணி ஓகேங்களா, அப்புறம் அதில் ஒரு சிக்கன் இருந்துச்சு. அதாவது ஒரு கோழியில் 4 பீஸாக வெட்டி அதில் நமக்கு கோட்டரா கொடுத்தாங்க. யாரப்பே சரியான வெயிலுங்க. வண்டி ரிவர்ஸ் எடுப்போம். ஒன்று வரும் வந்தல, எவனும் வரல. அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா கப்சான்னு சொல்லுவாங்க. அரபி ஃபுட்டு தான். அதிகமாக வந்துட்டு அரபி சாப்பிட்ற ஃபுட்டு வந்துட்டு கப்சா சாப்பிடுவாங்க. அடுத்து இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஃபேமஸாக அதிகமாக ரொம்ப ஒரு இதில் விற்கிதுன்னா எல்லாருமே வாங்கி சாப்பிட வேண்டியதுன்னா கப்சா தான்.
ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்டு தான். ஓகேங்களா. இப்போ நம்ம அதான் வாங்கியிருந்தோம். அதுக்கூட சிக்கன் எடுத்திருந்தோம் குவார்டர் பீஸ்ன்னு சொல்லிட்டு. அதை வந்துட்டு கிரில்லு தான், அது நம்ம தந்தூரி இந்த மாதிரிலாம் எடுக்கலை, பார்பிக்யூ இருக்குதுன்னு சொன்னார். நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த கிரில்லு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே லைட்டாக மசாலா தடவி அதை சுட்டு அப்படியே எடுப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகேங்களா. அது ஒரு குவார்டர் பீஸ் எடுத்தோம். அடுத்து என்ன எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா எப்பமெல்லாம் வருதுங்க. அடுத்து என்ன எடுத்தோம்னா வெங்காயம் தக்காளி அப்புறம் சலாடு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது அவ்வளோதான். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 12 ரியால். 12 ரியாலுங்கிறது நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 220 280 ரூபாங்க. 280 ரூபாய்க்கு நம்ம இப்போ சாப்பிட்ட சாப்பாடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 280 ரூபா வரும். ஸோ ஒன்று ரெண்டு இடத்துல 300 கூட வரலாம். இங்கே சாப்பாடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பார்சல் வாங்கியிருந்தா கொஞ்சம் நிறையா இருந்திருக்கும். அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு மற்ற இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஆனால் இங்கே என்னன்னு தெரியல, ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்துருக்கானுங்க. சரி ஓகே, நமக்கு என்னோட வயிறு ஃபுல்லாக வந்துட்டு நிறைஞ்சிருச்சு. இல்லை நான் எங்கேயும் எல்லா இடத்துல சாப்பிட போயிருக்கேன். சாப்பிட போகும்போதுட்டு இங்கே வந்துட்டு வயிறு நிறையாத அளவு, அதாவது ஃபுல்லாக நிறைஞ்சி அவ்வளோ சாப்பாடு இருக்கும், வேஸ்ட் ஆகும், நான் கீழே கொட்டுவேன். ஆனால் இங்கே வந்துட்டு லிமிட்டாக தான் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயந்தான். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்டிருந்தா கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் அதை எதுவும் சொல்லலை அவங்க. அதனால் நான் சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துட்டேன். நீங்கள் யார் யார் என்னென்ன சாப்பிட்டீங்க, பெருநாள்லாம் எப்படி போணுச்சு எல்லாரும் சொல்லுங்கள். அரபி வீட்டிலலாம் வேலை பார்க்குறீங்க, கறியெல்லாம் கொடுத்தாங்களா கொடுக்கலையா? நான் கறி கேட்டிருந்தேன், இன்ன வரைக்கும் எனக்கு கறி வரல. என்னோட கஃபில்கிட்ட நேற்றே கேட்டுட்டேன். கேட்டதுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னான். நான் அவங்க இன்ன வரைக்கும் தரல. மறுபடியும் கேட்டால் அது நமக்கு நல்ல பழக்கம் இல்லை. ஸோ அவங்களாம் தந்தால் வாங்கி சாப்பிடுவோம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வாங்காத கறியா, நம்ம வாங்காத மட்டனா, ஏன்னா நம்ம சாப்பிடாத மட்டனா, ஏன்னா கொடுத்தா நல்ல விஷயம், கொடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக கேட்டுருவேன் எங்கள் கஃபில்கிட்ட, ஏன் தரல அப்படின்னு சொல்லிட்டு. நீ தானே தரேன்னு சொன்ன, அதனால் நான் சமைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை போய் கேட்பேன். கேட்டே தீருவேன். நமக்கெல்லாம் பயம்லாம் கிடையாது. நம்ம கேட்டால் கொடுக்கல, இன்னைக்கே கேட்கக்கூடாது. இப்போ கேட்டானா இப்போ கொண்டு வந்து கொடுத்துப்புடுவானுங்க. கொஞ்சம் விட்டு நாளைக்கு கேட்டேன்னா அவனை முடிஞ்சிருக்கும். அந்த டயத்தில் கேட்டானா அப்போது மாலிஸ் நான் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்போது அவங்களுக்கு நான் நாளைக்கு சொல்லும் போது அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் வலிக்கும். ஸோ நம்ம சொல்லிட்டு கொடுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு நான் வந்துட்டு அழகா கறி எடுத்து சமைச்சிருந்துருக்கலாம். பட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட்ல காலையில எழுந்திரிச்சாலும் தூங்கிட்டேங்க. சரியான தூக்கம். எந்த அளவுக்குனா சரியான தூக்கங்க. என்னால் எந்திரிக்க முடியல, நைட்டுக்கு தூக்கம் இல்லை. இந்த இப்போ தான் வந்தேன்னா வீடியோ ஒன்று போட்டுட்டு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். மச்சான் வேறு ஃபோன் அடித்தார், இன்னைக்கு பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. கண்டிப்பாக போகணுன்ட்டு இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 5 ஆட்டு தலை வச்சுருக்காராம். அப்புறம் கறி, ஆட்டுக்கால் எக்கச்சக்கமாக வந்துட்டு அவர் வீட்டில் கிடச்சிருக்கு. ஸோ நைட்டுக்கு வா, கிரேவி பண்ணி அப்புறமாட்டி புரோட்டா எடுத்து சாப்பிடுன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இன்றைக்கி போவேன். என் கஃபில்கிட்ட இப்போ கொஞ்சம் லேட்டாக பர்மிஷன் கேட்பேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. விட்டாலும் சரி விடலைனாலும் சரி நான் கடுப்பாயிட்டு நான் கிளம்பிடுவேன். பார்ப்போம் விடுறாரா விடலையா அப்படின்னு சொல்கிறது. கடுப்பாயிட்டு போக முடியாது. ஸோ நம்மளோட முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் ஆக முடியும். ஏன்னா வீட்டு டிரைவருக்கு வந்துட்டு இதான் ரூலு. ஏன்னா அவங்களுக்கு எப்போ டியூட்டி வரும் அப்படின்னு தெரியாது. நைட்டுக்கு எத்தனை மணிக்கு வேண்டாலும் வரலாம், வராமல் இருக்கலாம். வராமல் இருந்தால் ஹாப்பி தான், வந்தால் இல்லை. மச்சானும் சொல்லிட்டாரு, நீ நைட்டுக்கு வந்துட்டு நாளை மறுநாள் நைட்டு ஈவினிங் டயத்தில் போ அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி கண்டிப்பாக கேட்குறோம் கஃபில்ட்டா. நேற்று போயிருந்துருக்கணும், தப்பு பண்ணியாச்சு. நேற்று கேட்கல, இன்றைக்கி கேட்குறேன். கேட்டுட்டு நான் போகிறேன். போகும்போது வீடியோ ஒவ்வொரு இடத்துல எடுத்துக்கிட்டு தான் போவேன். எடுத்து அங்கே என்னென்ன இருக்குது ஏது இருக்குங்கிறத நான் உங்கள் எல்லாத்தையும் சொல்லுவேன். இந்த தண்ணி பாட்டிலோட விலை 1 ரியால். சாப்பிடும் போது தண்ணிலாம் வந்துட்டு காசு கொடுத்து தான் வாங்கணும். சௌந்தரி பேரை எவ்வளோ பெரிய டூ மச்சில் டூ மச்.
எனக்கு கேர் ஆகுதுங்க. கேர்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் மட்டும் ஒரு மயக்கம் வரும்ல, அது மாதிரி வருது. இப்போ வாங்க. இல்லை காய்ஸ், இது வந்துட்டு என்னோட கையில் இந்த பிளேடு போட்டு கட் பண்ணது தான். வேற என்ன கட் பண்ணது இப்போ பார்க்கவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே, இந்த வரங்க இருக்குது. அதை பார்க்கும் போதே அப்படியே மின்னுது இந்த வெயிலுக்கு. வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அதை தான் நான் பார்த்தேன். என்னடா இப்படி அறுத்து வச்சிருக்கான்னு கேட்டிங்களா? எல்லாம் பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா அப்படித்தான், என்ன பண்ணுறது. சரி, லைட்டாக மிரரெல்லாம் இறக்கி விட்டுட்டு, சாரி விண்டோவெல்லாம் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் இங்கே உள்ள காற்று வெளியே போகாமல் அப்படியே கதவை திறக்க மூஞ்சில் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக திறந்து வச்சுக்கிட்டேன்னா அப்போது இதுக்குள்ளே வர ஹீட்டு காற்று எல்லாமே வந்து வெளியே போயிடும். ஏன்னா ஆக்சிஜன், சாரி கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் உள்ளரிக்க வந்துடும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு மூஞ்சில் அடிக்கும் போது அந்த சூடு நமக்கு தெரியும், வண்டிக்குள்ளே உட்காரவும் முடியாது. அதனால தான். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணு. உங்களோட ஆதரவு எனக்கு நிறைய தரீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இன்பமாகவும் இருக்குது. இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் நடக்குது நடக்கலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுத்து நம்மளோட வீடியோவில் போட போகிறோம். நீங்கள் வந்துட்டு எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.